இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தாய் குலத்தின் தலைமகள் என்று போற்றப்பட்டவர். மனித புனிதபதி புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பொறுத்தளவுக்கு எடுத்த துறையில் அனைத்திலும் முத்திரை பதித்தவர். அது அரசியல் துறையாக இருந்தாலும் சினிமா துறையாக இருந்தாலும் அத்தனை துறை ஆட்சி கட்டளில் அமர்ந்த பிறகு பெண்களுக்கான திட்டங்களை முன்னிறுத்தி நடத்தி காட்டிய அற்புதமான தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் பெண் சமுதாயத்தை முன்னேற்றுவதில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர்கள் வழியில் இவருடைய கனவுகளை எல்லாம் நடைமுறைப்படுத்திய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் பசியில்லா மாநிலமாக உருவாக்கியவர். அது மட்டுமல்ல, ஏழை எளிய மாணவர்களுக்கு மடிக்கணினி, பசியில்லா உணவகத்தை உருவாக்குகின்ற வகையில் ₹1 ஒரு இட்லி, ₹2 ₹3 தயிர் சாதம், ₹5 சாம்பார் சாதம் என்று கொடுத்து அம்மா உணவகம் கொண்டு வந்து கொடுத்த அற்புதமான தலைவர், ஆளுமைமிக்க தலைவர், சிறந்த சட்ட ஒழுங்கை பேணி காத்தவர், தமிழகம் அமைதி பூங்காவாக தீர்ந்தவர், இந்திய திருநாட்டில் இரும்பு பணி என்று போற்றப்பட்ட நம்முடைய தாயினுடைய 9வது நினைவு அஞ்சலி உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அவர் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த தமிழ் சமுதாயம் முன்னேறி இருக்கும். தமிழ்நாடு தான் தலை நிமிர்ந்து இருந்தது என்ற ஊட்டுகின்ற வகையில் தான் அவருடைய ஆட்சி அமர்ந்தது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஹிலாரி கில்டனும் அவர்களும் நேரடியாக வந்த கோட்டையிலே சந்தித்தது வரலாறு உண்டு. இதுபோன்ற அரசியல் தலைவருக்கு வரலாறு கிடையாது. அதே மாதிரி தான் அன்னை தெரசா ஓடோடி வந்து தொட்டில் குழந்தை திட்டத்திற்காக பாராட்டி சென்றார்கள். இப்படி எண்ணற்ற பாராட்டுகளை பெற்ற தலைவி அவர்கள் சுனாமியை அடக்கி ஒழித்து உலக நாடுகள் தமிழ்நாடு ஒரு முன்னே மாநிலமாக, அதுவும் சுனாமி என்ற சுவடே தெரியாத அளவுக்கு சுனாமி அடக்கி காட்டியவர். வரலாறு காணாத வெள்ளம் மதுரை சென்னையிலே மழை பெய்ந்த பொழுதும் 109 ஆண்டுகளுக்கு பிறகு பெய்த மழை பிறகும் அதை மிக சிறப்பாக மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையில் மக்களுக்கான பணியை செய்து அமைச்சரவையை முடுக்கிவிட்டு பணியை செய்தவர், விலைவாசியை கட்டுப்படுத்தியவர். இப்படி பன்முகம் தன்மை கொண்ட புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய 9வது நினைவு நாளில் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை கொடுத்த புதிய தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.